ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சந்தீஸ் விலாக்ஸ். இன்றைக்கி என்னோடய சேனலில் என்ன விலாக் பார்க்குறீங்கன்னா, என்னோடய பொண்ணோட பர்த்டே விலாக் தாங்க. அவங்களோட பர்த்டே அன்றைக்கி நாங்கள் ஆனைக்கல்லில் லொக்கேட் ஆகிருக்கிற திம்மராய சுவாமி டெம்பிளுக்கு தான் விசிட் பண்ணியிருந்தோம். இந்த கோயில் பார்த்திங்கன்னா 500 வருஷத்துக்கான பழமையான கோவில். இந்த கோவில் சின்ன கோவிலாக தாங்க இருந்தது, ஆனால் ரொம்பவே பீஸ்ஃபுல் ப்ளசண்ட்டாக இருந்தது. பெருமாளை கிட்ட இருந்தே பார்த்தோம். ஆக்சுவலி ரஷ் இல்லைன்றதுனால யூஸ்வலி சாட்டர்டேஸில் ரொம்பவே ரஷ்ஷாக இருக்குங்களாம். உள்ளெல்லாம் விட மாட்டாங்க. அன்றைக்கி உள்ளே விட்டாங்க. பாப்பாவுக்கும் அர்ச்சனை எல்லாம் அவள் பாப்பா பேரில் அர்ச்சனை பண்ணிவிட்டு நாங்களும் பெருமாள்கிட்டயே உட்காந்து ஒரு 10-15 மினிட்ஸ் அவர்கிட்ட உட்காந்து தியானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் வெளியில் வந்தோம். ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருந்தது. பெருமாளை பார்க்க ரொம்ப நல்ல தரிசனம் கிடச்சிதுங்க. அதுக்கப்புறம் பெருமாள் தரிசனம் நல்லா முடித்த உடனே பக்கத்துலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நாகம்மன் சிலை இருந்தது. கொஞ்சம் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் கொஞ்சம் நாகம்மன் சிலை வச்சுருந்தாங்க. அம்மன்கிட்டேயும் போயிட்டு அம்மனையும் கும்பிட்டுட்டு அப்புறமா இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் டெம்பிளும் இருந்தது. அந்த ஆஞ்சநேயர்கிட்டயும் போயிட்டு அவரும் இங்கே பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் ஒரே கல்லில் பெருசாக இருந்தார். இவரோட தர்ஷனமும் நல்லா கிடச்சிச்சு. ஆஞ்சநேயர் பார்த்திங்கன்னா நல்லா அன்றைக்கி வெத்தலையில் அலங்காரம் பண்ணியிருந்தார். ரொம்பவே நல்லா இருந்தார். இங்கேயும் பார்த்திங்கன்னா சின்ன ஊஞ்சலில் வச்சுருந்தாங்க இந்த ஆஞ்சநேயர் தரிசனம் முடித்த உடனே நாங்கள் அர்ச்சனை தட்டில் தேங்காயில் ஆக்சுவலி பூ இருந்ததுங்க. 2 தேங்காயிலையும் பூ இருந்தது. ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. அதில் ஒரு தேங்காயில் பெரிய பூ இருந்தது. அது என்னோடய பையன் ஆல்ரெடி நாங்கள் எல்லாத்தையும் உடைச்சி என்னோடய பையன் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டுட்டு சொல்லிட்டு இருந்தான், ரொம்பவே நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான், டேஸ்டியாக இருக்குது. அதுக்கப்புறம் நாங்களும் கிளம்பி எங்களோட ஆஃப்டர்நூன் லன்ச் டைம் ஆகிடுச்சி. ஹோட்டலில் லன்ச் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம எவ்வளோ இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போனாலும் இவங்களுக்கு அவங்களோட பிடிச்ச இடத்துக்கு கூப்பிட்டுட்டு போனால் தான் அவங்க ஹாப்பி ஆவாங்க. ஃபைனலி M5 மாலுக்கு கூப்பிட்டுட்டு போய் ப்ளே ஸ்டேஷனில் 1.5 ஹவர்ஸ் அவங்கள அங்கே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அங்கே அன்றைக்கி வீக் டேன்றதுனால ரொம்ப க்ரௌடு இல்லைங்க. ஆக்சுவலி வீக்கெண்டில் இந்த மாலுக்குள்ளே போகவே அவ்வளோ க்ரௌடடாக இருக்கும் இந்த ப்ளே ஸ்டேஷன்ஸ் எல்லாம். பிகாஸ் எல்லாருமே வீக்கெண்ட்ஸில் தான் அவங்களுக்கு டைம் இருக்குது. அவங்க கிட்ஸை கூப்பிட்டுட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ரொம்பவே இங்கே இன்றைக்கின்னு பார்த்து எம்டியாக இருந்ததுனால இவங்களும் கொஞ்சம் நல்லா சம்டைம்ஸ் இங்கே விளையாட கூட ப்ளேஸே இருக்காது, அவ்வளோ பசங்க இருப்பாங்க. இவங்களும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அவங்களோட ப்ளே ஸ்டேஷனில் நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க பசங்க. இங்கேருந்து அதுக்கப்புறம் வீட்டுக்கும் போயிட்டு ஒரு குட்டியாக ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு டெக்கார் எல்லாம் ஆன்லைன்லேயே எல்லா டெக்கார் ஐட்டம் வாங்கி சிம்பிளாக டெக்கார் பண்ணி கேக் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டு அவங்களுக்கு பிங்க் கேக் ரொம்ப பிடிக்கும்ன்றதுனால அவங்களுக்கு இந்த வாட்டி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே பிங்க் தீமில் ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் கேக் கட்டிங்ஸ் எல்லாம் முடிஞ்சோடனே அவ்வளோதான், இன்னைக்கான டே முடிஞ்சுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஃபுல் வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.